கையல் கர்ப்பமாக இருந்த அந்த முதல் 3 மாதங்கள் வெற்றிவேல் அவளை கண்ணின் மணி போல பார்த்து கொண்டான். அவளுக்கு பிடித்தமான மாங்காய், புளிப்பான உணவுகள் என எதை கேட்டாலும் மலையில் ஏறியாவது பறித்து வந்து விடுவான். ஒரு நாள் இரவு கையலுக்கு திடீரென்று பாரிஜாத பூவின் வாசனை வேண்டும் என்று தோன்றியது. வெற்றி, அந்த பழைய பாரிஜாத மரம் காடு பக்கம் இருக்குல்ல, இப்போ அதோட வாசம் எனக்கு வேணும் போல இருக்கு என்றாள். இப்பவா? மணி 12 ஆகுது கையலு என்றான் அவன் தூக்க கலக்கத்தில். கையல் முகம் வாடியது. சரி விடுங்க, தூங்குங்க. அவளது வாடிய முகத்தை பார்த்த வெற்றிவேலால் தூங்க முடியவில்லை. உடனே எழுந்து டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு காட்டு பகுதிக்கு சென்றான். 1/2 மணி நேரம் கழித்து ஒரு கூடை நிறைய பாரிஜாத பூக்களுடன் வந்தான். அறை முழுவதும் அந்த வாசம் பரவியது. கையல் கண் விழித்து பார்த்தாள். பூக்களுக்கு நடுவே வெற்றிவேல் நின்று இருந்தான். இந்தா உன் பூக்கள், இப்போ சிரிப்பாப்பம் என்றான். கையல் நெகிழ்ந்து போனாள். நீங்க இவ்வளவு என் மேல அக்கறை கட்டுவீங்கன்னு நான் நினைக்கல வெற்றி. எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். கையலின் 7 மாதங்கள் முடிந்த நிலையில் பெரிய வீட்டின் வளக்காப்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இளங்கோவன் தன் மகளுக்காக ஊரையே கூட்டியிருந்தார். தர்மனும் மதியும் மதுரையிலிருந்து பட்டு துணிகளுடன் வந்திருந்தனர். கயல் பச்சை பட்டு புடவையில் கைகள் நிறைய வளையல்களுடன் தேவதை போல அமர்ந்திருந்தாள். வெற்றிவேல் அவளுக்கு பின்னால் நின்று அவள் கலைந்த கூந்தலை சரி செய்தான். எல்லோரும் உன்னையே பார்க்கறாங்க கையிலு, ஆனா என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரியிற என்று அவன் ரகசியமாக காதில் சொன்னான். போதும் உங்க ரொமான்ஸ், எல்லோரும் கவனிக்கிறாங்க என்று கையல் சிவந்தாள். சடங்குகள் முடிந்த பிறகு இருவரும் மாடிக்கு சென்றனர். கையலின் கால்கள் வீங்கி இருந்தன. இதை கவனித்த வெற்றிவேல் அவளை கட்டிலில் அமர வைத்து அவளது பாதங்களை மெல்ல தடவி விட்டான். வெற்றி, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் என்று அவள் தடுக்க முயன்றாள். ஏன் செய்யக்கூடாது? நீ எனக்காக ஒரு உயிரை சுமந்துக்கிட்டு இருக்க. உனக்கு இந்த சின்ன உதவியை கூட நான் செய்யலனா நான் என்ன புருஷன்? தூங்கு கையில, நான் உன் கூடவே இருக்கேன் என்று சொல்லி அவளது கால்களை வருடி விட்டான். அவனது அந்த அன்பில் கையல் நிம்மதியாக உறங்கினாள். 8வது மாதம் முடிந்து 9வது மாதம் தொடங்கி இருந்த நேரம். செம்மலியில் பெரும் மழை பெய்து கொண்டிருந்தது. வெற்றிவேல் தோட்டத்திற்கு சென்று இருந்தான். கையல் அறையில் தனியாக இருந்தாள். திடீரென்று அவளுக்கு வலி எடுக்க தொடங்கியது. வெற்றி, அம்மா என்று கத்தினாள். ஆனால் மழையின் சத்தத்தில் அவளது குரல் யாருக்கும் கேட்கவில்லை. அவள் மெல்ல எழுந்து வாசலுக்கு வர முயன்றபோது தலை சுற்றி கீழே விழ போனாள். அப்பொழுது மின்னல் வேகத்தில் வந்த வெற்றிவேல் அவளை தாங்கி கொண்டான். அவனது உடம்பெல்லாம் நனைந்திருந்தது. கையில் என்னாச்சு? பயப்படாத, நான் வந்துட்டேன் என்று அவளை அப்படியே கையில் ஏந்தி கொண்டு படிக்கட்டில் கிடத்தினான். வலிக்குது வெற்றி, எனக்கு பயமா இருக்கு என்று அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். பயப்படாத செல்லம், இதோ டாக்டர் வராங்க, உனக்கு நம்ம பாப்பாவுக்கும் எதுவும் ஆகாது, நான் உன் கூடவே இருப்பேன் என்று அவளது கைகளை முத்தமிட்டு அவளுக்கு தைரியம் சொன்னான். அவனது கண்களில் ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் அவளை தேற்றுவதற்காக அவன் புன்னகைத்து கொண்டிருந்தான். வெளியே மழை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. பெரிய வீட்டின் அறையின் விளக்குகள் மங்களாக. அவள் வெற்றிவேலின் கைகளை இறுக்க பற்றி கொண்டாள். அவளது நெற்றியில் அரும்பிய வேர்வை துளிகளை தன் மேலாடையால் துடைத்தபடி அவளது காதருகே குனிந்து தைரியம் சொன்னான் வெற்றிவேல். கையில இன்னும் கொஞ்சம்தான், என்ன பாரு, நான் உன் கூடவே இருக்க, நம்ம காதலோட அடையாளம் இப்போ உலகத்துக்கு வரப்போகுது என்று அவன் குரல் தழுத்தழுக்க சொன்னான். அவள் வலியால் துடித்தாலும் அவன் கண்களில் தெரிந்த அந்த அதீத அன்பே அவளுக்கு மருந்தானது. சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த அறையில் ஒரு மெல்லிய மழலையின் அழுகுரல் நிரம்பியது. மருத்துவர் அந்த பிஞ்சு உருவத்தை கையலின் அருகில் கிடத்தினார். அது ஒரு அழகான ஆண் குழந்தை. கற்பனை போலவே அடர்ந்த தலைமுடி,
கையிலை போலவே நீண்ட கண்கள். வெற்றிவேல் அந்த சிறு விரல்களை தொட்டபோது அவன் இதயம் அப்படியே உருகி போனது. அவன் கையிலின் நெற்றியில் ஒரு நீண்ட முத்தமிட்டான். நன்றி கையிலு, இது என் அப்பாவோட வன்மத்தை அழிச்சு அன்பால ஒரு ஒரு வம்சத்தை எனக்கு கொடுத்திருக்க என்று அவன் விம்பினான். குழந்தை பிறந்த பிறகு கையலின் உலகம் முழுவதும் தன் மகனை சுற்றியே இருந்தது. ஆனால் வெற்றிவேலின் உலகம் இன்னும் கையிலை சுற்றியே இருந்தது. பிரசவத்திற்கு பிந்தைய அந்த ஓய்வு நாட்களில் கையிலை ஒரு குழந்தையைப் போலவே கவனித்து கொண்டான் வெற்றிவேல். வெற்றி, பையன் தூங்கிட்டான், நீங்களும் போய் படுங்க என்றாள் கையல் சோர்வாக. அவன் தூங்கிட்டான், ஆனா என் பொண்டாட்டி இன்னும் தூங்கலையே, உன் கால் வீக்கம் இன்னும் குறையல கையலு என்று சொல்லி வெதுவெதுப்பான எண்ணெயை எடுத்து அவளது பாதங்களில் மெல்ல தடவி விட்டான். எங்க இதெல்லாம் நாச்சியம்மா செய்வாங்க, நீங்க எதுக்கு என்று அவள் சினுங்கினாள். நாச்சியம்மா அவனோட பாட்டி, ஆனா நான் உன் புருஷன், உனக்கு நான் செய்யறதுல கிடைக்கிற திருப்தி வேற எதுலேயும் இல்லை என்று அவளது கால்களை வருடி விட்டான். கையல் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். எல்லோரும் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்தா புருஷன் பொண்டாட்டி அன்பு குறைஞ்சிடும்னு, ஆனா நீங்க முன்ன விட இப்போ அதிகமா என்ன கொஞ்சுறீங்க என்றாள். ஏன்னா நீ இப்போ என் குழந்தையோட அம்மா, என் கண்ணுக்கு நீ இன்னும் அழகா தெரிகிற கையலு என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். குழந்தைக்கு 6 மாதங்கள் முடிந்திருந்தன. ஒரு பௌர்ணமி இரவு பெரிய வீட்டு மாடியில் நிலாச்சோறு சாப்பிட ஏற்பாடு செய்திருந்தாள் கையல். வெற்றிவேல் குழந்தையை தூக்கி கொண்டு நிலாவை காட்டி கொண்டு இருந்தான். பார்ப்பா, அந்த நிலாவை விட உன் அம்மா முகம்தான் பிரகாசமா இருக்குல்ல என்று குழந்தையிடம் பேசிக்கொண்டு இருந்தான். கையல் தட்டில் சோறு பிசைந்து கொண்டு வந்தாள். சும்மா பையன்கிட்ட என்னை பத்தி புகார் சொல்லாதீங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க என்றாள் பொய் கோபத்துடன். வெற்றிவேல் அவள் அருகே அமர்ந்தான். நீ ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன் என்று அடம்பிடித்தான். கையில் சிரித்து கொண்டே ஒரு உருண்டை சோற்றை அவன் வாயில் வைத்தாள். நீங்க ஒரு பெரிய மனுஷன், ஒரு குழந்தைக்கு அப்பா, ஆனா இன்னும் சின்ன பையன் மாதிரியே நடந்துக்கிறீங்க. அவன் அவள் கையை அப்படியே கவ்விக்கொண்டான். உன் முன்னாடி நான் எப்பவும் உன் குழந்தையா இருக்கதான் விரும்புறேன் கையலு என்று சொல்லி அவளது கை விரல்களை தன் கன்னத்தோடு அணைத்து கொண்டான். அந்த இரவு அந்த நில ஒளியில் அவர்கள் காதல் இன்னும் ஆழமானது. பையன் பேர் புகழ். அவன் மெல்ல தவழ்ந்து இப்பொழுது நாற்காலிகளை பிடித்து எழுந்து நிற்க தொடங்கினான். ஒரு நாள் மாலை வெற்றிவேல் நிலத்திலிருந்து வந்தபோது புகழ் மெல்ல தடுமாறி நடந்து வந்து அவனது காலை கட்டி கொண்டான். கையில இங்க பாரு, நம்ம புகழ் நடக்க ஆரம்பிச்சிட்டான் என்று உற்சாகமாக கத்தினான் வெற்றிவேல். கையில் ஓடி வந்து பார்த்தால் தன் மகன் தன் தந்தையின் கையை பிடித்து நடப்பதை பார்த்த அவளுக்கு கண்கள் கலங்கின. என்ன கையில, அழுகியா என்று அவன் அவளை அணைத்து கொண்டான். இல்ல வெற்றி, கற்பப்பா இப்போ இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சேன். இந்த வீட்டுல ஒரு காலத்துல வன்பம் தான் இருந்தது, இப்போ அன்பு மட்டும்தான் இருக்கு. ஆமாம் கையலு, இந்த அன்பை காப்பாத்துறது தான் இனி என் லட்சியம் என்று சொல்லி குழந்தையை தூக்கி தன் தோளில் அமர வைத்து கொண்டான். வாழ்க்கை அழகாய் போய்க் கொண்டிருந்த வேளையில் மதுரையில் இருந்து தர்மன் ஒரு செய்தியுடன் வந்தான். வெற்றி, கயல், ஒரு முக்கியமான விஷயம். கற்பனோட பழைய பகைவன் ஒருத்தனோட வாரிசு இப்போ இந்த ஊர் நிலத்தை வாங்க முயற்சி பண்றான். அவன் குறி வைக்கிறதுக்கு நம்ம பெரிய வீட்டை தான் என்றான் தர்மன் கவலையுடன். வெற்றிவேலின் முகம் மாறியது. அவன் கையலை பார்த்தான். கையலு, நான் யாரையும் தேடி போய் சண்டை போட மாட்டேன். ஆனா நம்ம குடும்பத்தையோ நம்ம அன்பையோ யாராவது சிதைக்க நினைச்சா நான் பழைய வெற்றிவேலா மாற வேண்டியிருக்கும். கையில் அவன் கையை பற்றினாள். வெற்றி, அதிகாரம் வேண்டாம், அன்புதான் நம்ம ஆயுதம், நாம நிதானமா யோசிப்போம் என்றாள். எதிரிகளின் வரவு பற்றி செய்தி ஊருக்குள் பரவி இருந்தாலும் பெரிய வீட்டிற்குள் வெற்றிவேல் கையலின் காதல் உலகம் தனித்து இயங்கியது. அன்று இரவு புகழ் தூங்கிய பிறகு மாடியின் நில ஒளியில் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் கையல். மெல்லிய காற்று அவள் கூந்தலோடு விளையாடி கொண்டு இருந்தது. பின்னால் சத்தமில்லாமல் வந்த வெற்றிவேல் அவளது தோள்களில் தன் கைகளை வைத்தான். கையல் திடுக்கிட்டு திரும்பினாள். பயந்துட்டியா கையலு என்று அவள் காதோறும் இதமாக சொன்னான். பின்ன இப்படி பூனை மாதிரி வந்தா?
பயப்படாம என்ன செய்வாங்க? ஏன் வெற்றி, இன்னும் தூங்கலையா நீங்க என்று அவனை பார்த்து கேட்டாள். அவன் அவள் அருகே ஊஞ்சலில் நெருங்கி அமர்ந்தான். அவளது கைகளை பிடித்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். தூக்கம் வரல கையில, உன் முகம் நிலவு வெளிச்சத்துல இவ்வளவு அழகா இருக்கே, இதை விட்டுட்டு தூக்கம் எப்படி வரும்? சும்மா கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் அதே டைலாக் என்று கையில் சிரித்தாள். வருஷம் கூடினாலும் உன் மேல இருக்கிற ஆசை மட்டும் குறையவே இல்லை. சொல்லப்போனா இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது என்று சொல்லியபடி அவளது நெற்றியில் ஒரு மென்மையான முத்தமிட்டான். கையில் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அந்த நிசப்தமான இரவில் அவர்களின் இதய துடிப்பு ஒன்றுடன் ஒன்று பேசிக்கொண்டு இருந்தது. மறுநாள் காலை வெற்றிவேல் நிலத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான். கயல் அவனுக்கு தலைவாரி கொண்டிருந்தாள். வெற்றி, இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுங்க, அம்மா ஊர்ல இருந்து சில பலகாரங்கள் அனுப்பியிருக்காங்க, நாம சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள். முடியாது கையிலே, இன்னைக்கு நிலத்துல நிறைய வேலை இருக்கு, வரத்துக்கு லேட் ஆகும் என்று அவன் வேண்டுமென்றே முகம் திருப்பிக் கொண்டான். கையலுக்கு கோபம் வந்தது. சீப்பை மேஜை மீது வைத்துவிட்டு, சரி அப்போ உங்க இஷ்டம், இனிமே நான் எதையும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றாள். வெற்றிவேல் சட்டென்று அவளது முந்தானியை பிடித்து இழுத்தான். கையில் தடுமாறி அவன் மார்பில் வந்து விழுந்தாள். விடுங்க என்ன, நான் கோவமா இருக்கேன் என்று அவள் சினுங்கினாள். கோவமா இருந்தா இன்னும் அழகா இருக்க கையில, சும்மா விளையாடுன, என் பொண்டாட்டி கூப்பிட்டா நான் வராம இருப்பேனா? சூரியன் மறையறதுக்குள்ள உன் முன்னாடி வந்து நிப்பேன் என்று அவள் முகத்தை தன் இரு கைகளாலும் ஏந்தி அவளது முக்கோடு மூக்கு உரசினான். அந்த சிறு உரசல் கையலின் கோபத்தை பனியாக கரைத்தது. நீங்க ரொம்ப மோசம் வெற்றி என்று அவனை அணைத்து கொண்டாள். திடீரென்று செம்மலையில் பருவம் தப்பாக மழை பெய்ய தொடங்கியது. வெற்றிவேல் நிலத்திலிருந்து நனைந்து கொண்டே ஓடி வந்தான். ஐயோ, இப்படி நனைஞ்சிட்டு வந்தா ஜுரம் வரும் வெற்றி என்று கையில் பதற்றத்துடன் துண்டை எடுத்து கொண்டு வந்தாள். அவன் அவளது கையை பிடித்து மலையில் தன்னோடு இழுத்தான். வா கையில, நாமளும் இந்த மலையில நனையலாம், நம்ம காதலுக்கு இந்த மலை ஒரு சாட்சியா இருக்கட்டும். என்ன வெற்றி இது, சின்ன பிள்ளை மாதிரி என்று அவள் முதலில் தயங்கினாலும் அவனது உற்சாகம் அவளையும் தொற்றி கொண்டது. இருவரும் மலையில் நனைந்தபடி அந்த பெரிய வீட்டின் தோட்டத்தில் சுற்றினார்கள். வெற்றிவேல் அவளை அப்படியே கையில் ஏந்தி கொண்டு மலையில் சுழன்றான். அவளது சிரிப்பொலி மலையின் சத்தத்தையும் தாண்டி ஒலித்தது. பின்னர் நடந்த உடலோடு இருவரும் அறைக்குள் வந்தனர். வெற்றிவேல் அவளது ஈரமான கூந்தலை துடைத்து கொண்டிருந்தான். இந்த மலையை விட உன் கண்ணுல இருக்கிற ஈரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கையில என்று சொல்லியபடி அவளது கழுத்தின் பின்னால் மெதுவாக முத்தமிட்டான். அறைக்குள் ஒரு புதிய வெப்பம் பரவத் தொடங்கியது. அவளின் இதழில் நீண்ட முத்தம் கொடுத்தான். அவளை தூக்கி கொண்டு படுக்கை அறையை நோக்கி நடந்தான். வெற்றி, விடுங்க, நானே நடந்து வரேன் என்று சொன்னதும், இல்ல, இன்று முழுக்க முழுக்க நீ நான் சொல்றபடிதான் கேட்கணும் என்று அவள் காதுகளில் கிசுகிசுத்தான். அவள் வெக்கத்தில் முகம் சிவந்தாள். கணவன் மனைவி இருவரும் கட்டிலில் தாம்பத்திய சுகத்தில் லயித்தனர். அந்த மலையின் சத்தம் அவர்களுக்கு பின்னணி இசையாக மாறியது. அடுத்த சில நாட்களில் கையல் மீண்டும் சோர்வாக இருப்பதை வெற்றிவேல் கவனித்தான். அவன் அவளை வேலையே செய்ய விடாமல் தாங்கிக் கொண்டான். ஏங்க, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, நீங்க ஏன் இவ்வளவு பதறீங்க என்று கேட்டாள் கையல். எனக்கு தெரியும் கையல், உன் முகம் எனக்கு சொல்லுது, நம்ம புகழுக்கு ஒரு தங்க வரப்போறான்னு என் மனசு சொல்லுது என்றான் வெற்றிவேல் மிகுந்த காதலுடன். மருத்துவர் வந்து பரிசோதித்துவிட்டு வெற்றிவேல் சொன்னதையே உறுதிப்படுத்தினார். கையல் மீண்டும் கர்ப்பமாக இருந்தாள். வெற்றிவேலின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவன் கையலின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். இந்த தடவை நான் உன்னை இன்னும் ஜாக்கிரதையா பார்த்துப்பேன் கையில, நீ ஒரு அடி கூட கீழே வைக்க கூடாது, எல்லாத்தையும் நானே செய்வேன் என்றான். அப்போ சமையல் கூட நீங்களே செய்வீங்களா என்று கையல் கிண்டலாக கேட்டாள். நிச்சயமா, என் பொண்டாட்டிக்காக நான் எதையும் செய்வேன் என்று அவளது வயிற்றில் மீது கை வைத்து வரப்போகும் உயிரிடம் பேசத் தொடங்கினான். பாப்பா, சீக்கிரம் வந்துடு,
உன் அம்மாவை போலவே நீயும் ஒரு தேவதையா இருக்கணும். பொழுது சாய்ந்து கொண்டு இருந்தது. பெரிய வீட்டின் மாடி திண்ணையில் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து அந்த அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள் கயல். அவளது 2வது கர்ப்பத்தின் 5வது மாதம் இது. முன்பை விட அவளது முகம் அதிக பொலிவுடன் ஒரு விதமான தெய்வீக கலையுடனும் விளங்கியது. சத்தமில்லாமல் பின்னால் வந்த வெற்றிவேல் அவளது கண்களை தன் கரடு முரடான ஆனால் மென்மையான கைகளால் பொத்தினான். யாரிது என்று அவள் குரலை மாற்றி பேசினான். கயல் மெல்ல சிரித்தாள். இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்க வாசனை எனக்கு தெரியும் வெற்றி. அது நிலத்துல உழைச்ச மண்ணோட வாசனையும் என் மேல வச்சிருக்கிற காதலோட வாசனையும் கலந்தது என்று அவனது கைகளை தன் கைகளால் பற்றினாள். வெற்றிவேல் அவள் முன்னால் வந்து மண்டியிட்டு அமர்ந்தான். அவளது பருத்த வயிற்றின் மீது தன் தலையை மெல்ல சாய்த்தான். பாப்பா, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மாவை ரொம்ப படுத்தாத, அவ ஏற்கனவே ரொம்ப பாவம் என்று வயிற்றோடு பேசத் தொடங்கினான். கயல் அவனது அடர்ந்த கூந்தலை வருடி கொடுத்தாள். அவ ரொம்ப சமத்து வெற்றி. புகழ் மாதிரி இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கா. ஆனா எனக்கு தான் இப்போ ஒரு மாதிரி ஆசையா இருக்கு என்று இழுத்தாள். சொல்லு கையில, என்ன வேணும்? இந்த மலையில் இல்லாதது எதா இருந்தாலும் இப்பவே டவுனுக்கு போய் பறிச்சிட்டு வரேன் என்றான் வெற்றிவேல் ஆர்வத்துடன். எனக்கு எதுவுமே வேண்டாம் வெற்றி, எனக்கு உங்க மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கணும் என்றாள் கயல் ஒருவித ஏக்கத்துடன். வெற்றிவேல் அவளை மெல்ல தூக்கி தன் மடியில் அமர வைத்து கொண்டான். கயலு, நீ என் கௌரவம், என் உயிர். ஆனா இன்னைக்கு இந்த உலகமே என் காலடியில இருக்கிற மாதிரி உணர்றேன். அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். அவனது மூச்சுக்காற்று அவள் கழுத்தில் பட்டபோது கயல் சிலிர்த்து போனாள். அன்று இரவு செம்மலையை உலுக்கும் விதமாக ஒரு பலத்த மழை பெய்தது. ஜன்னல் வழியாக உள்ளே வந்த காற்றின் ஈரமான மண்ணின் வாசனையும் தோட்டத்தில் பூத்திருந்த மல்லிகையின் மனமும் கலந்து அறைக்குள் புகுந்தது. கயலுக்கு குளிர் எடுத்தது. அவள் போர்வையை இழுத்து போத்தி கொண்டாள். வெற்றிவேல் விளக்கை அணைத்துவிட்டு அவள் அருகே வந்தான். அவளது நடுக்கத்தை பார்த்துவிட்டு அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டான். குளிர்தா கையில? இந்த மழை விட்டாதான் தூக்கம் வரும் போல என்றாள். கயல் அவனது சூடான அணைப்பில் ஒடுங்கி கொண்டு, மழை விட்டுறது இருக்கட்டும், ஆனா உன்னை நான் விட்டுறதா இல்லை என்று சொல்லி அவளது தோளில் முத்தமிட்டான். ஞாபகம் இருக்கா கையில? ஒரு தடவை மழையில நாம 2 பேரும் நனைய போனப்போ நான் உன்னை தூக்கிக்கிட்டு ஓடினேனே, அப்போ உன் மேல இருந்த அதே மல்லிகை வாசம் இப்பவும் உன் மேல இருக்கு. கயல் அவன் பக்கம் திரும்பினான். இருட்டில் அவனது கண்கள் காதலில் மின்ன தொடங்கின. வெற்றி, நம்ம காதல்ல மட்டும் எப்படி மாற்றமே வரமாட்டேங்குது? கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகியும் புகழ் வளர்ந்த பிறகும் இன்னும் ஏன் இப்படி புதுசா இருக்கு? வெற்றிவேல் அவளது முகத்தை தன் கைகளால் ஏந்தி கொண்டான். ஏன்னா நம்ம காதல் கௌரவத்துல ஆரம்பிக்கல, வன்மத்திலையும் ஆரம்பிக்கல. அது இந்த மண்ணோட ஈரத்துல ஆரம்பிச்சது. அழியாத மண்ணு மாதிரி நம்ம காதலும் அழியாது என்று சொல்லி அவளது இதழ்களில் மென்மையாக தன் அன்பை பதித்தான். அடுத்த நாள் காலை கயல் எழ முயன்ற போது வெற்றிவேல் அவளை தடுத்தான். இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது கயலு, நானே உனக்கு காப்பி போட்டுட்டு வரேன். ஐயோ, நீங்க காப்பி போட்டா குடிக்க முடியுமான்னு தெரியலையே என்று கயல் கிண்டல் செய்தாள். பார், என் சமையல் கலைய இன்னைக்கு நீ பார்க்க போற என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து தட்டில் இட்லியும் அவன் கைப்பட செய்த சட்னியும் ஆவி பறக்கும் காப்பியும் கொண்டு வந்தான். கயல் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தான். நிஜமாவே சூப்பரா இருக்கு வெற்றி. எங்க கத்துக்கிட்டீங்க? நாச்சியம்மா கிட்ட ரகசியமா ட்ரைனிங் எடுத்தேன். நீ இப்போ 2 உயிரா இருக்க. உனக்கு பிடிச்சத நான் செஞ்சு கொடுக்கலனா எப்படி என்று அவளுக்கு ஊட்டிவிட்டான். சாப்பிட்டு முடித்ததும் கயலின் கால்களை ஒரு சிறிய பலகையில் தூக்கி வைத்து சுடு தண்ணீர் வைத்து ஒத்தடம் கொடுத்தான். காலு ரொம்ப வீங்கி இருக்கு கயலு, இனிமே நீ ரொம்ப நேரம் நிக்க கூடாது. எதா இருந்தாலும் என்னை கூப்பிடு. கயல் அவன் அக்கறையை பார்த்து நெகிழ்ந்து போனாள். வெற்றி, ஒரு பொண்ணா பிறந்ததுல நான் இப்பதான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
இவ்வளவு என்ன தாங்குற ஒரு புருஷன் கிடைக்க நான் என்ன தவம் செஞ்சனோ. வெற்றிவேல் அவளது கைகளை பிடித்து கொண்டான். நீ தவம் செய்யல கையில, நான் தான் புண்ணியம் செஞ்சிருக்கேன். நீ இல்லனா நான் வெறும் வெற்றிவேலா மட்டும்தான் இருந்திருப்பேன். ஆனா உன்னாலதான் நான் ஒரு அன்பான மனுஷனா மாறினேன். அவர்கள் இருவரும் தோட்டத்தில் மெல்ல நடைப்பயிற்சி மேற்கொண்டனர். வெற்றிவேல் அவளது கையை ஒரு நிமிடம் கூட விடவில்லை. வழியில் ஒரு கல் இருந்தால் கூட பார்த்து கையலு என்று அவளை தாங்கிக் கொண்டான். அந்த செம்மலை மக்கள் அனைவரும் அந்த தம்பதியினரை பார்த்து காதல்னா இதுதாயா என்று வியந்து பேசிக்கொண்டனர். மதியம் உணவுக்கு பிறகு இருவரும் தோட்டத்துக்கு பாரிஜாத மரத்தடியில் அமர்ந்திருந்தனர். உதிர்த்த பூக்கள் தரையெங்கும் வெண்மையாக படர்ந்தது. ஒரு பூ மெத்தை போல காட்சியளித்தது. வெற்றிவேல் கையிலை தன் மடியில் படுக்க வைத்து கொண்டான். அவளது கூந்தலை மெல்ல கோதி விட்டான். கையில நம்ம 2வது குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? உங்க அப்பாவோட பேர் வைக்கலாமா வெற்றி என்று கையில் கேட்டாள். வெற்றிவேல் ஒரு நிமிடம் மௌனமானான். வேண்டாம் கையில, முத்துப்பாண்டிங்கிற பேர்ல ஒரு அதிகாரம் இருக்கு. ஆனா நம்ம பொண்ணு அன்பால இந்த உலகத்துல ஆளணும். அவளுக்கு அன்புக்கரசின்னு பேர் வைக்கலாமா? கையல் புன்னகைத்தாள். அன்புக்கரசி ரொம்ப நல்லா இருக்கு வெற்றி. நம்ம வம்சத்தோட வம்சத்தை அழிச்சு அன்புக்கரசிகள் தான் இனி இந்த மலையை ஆளணும். புகழ் ஓடி வந்து அவர்கள் இருவருக்கும் நடுவில் புகுந்து கொண்டான். அப்பா, எனக்கும் தம்பி வேணும் என்று அடம்பிடித்தான். வெற்றிவேல் புகழை தூக்கி தன் தோளில் அமர வைத்து கொண்டான். தம்பியோ தங்கச்சியோ, உனக்கு ஒரு விளையாட்டு துணை வரப்போகுது புகழ். நீதான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும் என்றான். அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி அந்த பாரிஜாத மனத்தை போலவே எங்கும் பரவி இருந்தது. கயல் அந்த தருணத்தை அப்படியே தன் இதயத்தில் சிறைப்பிடிக்க விரும்பினாள். செம்மலையில் முன்பனி காலம் மெல்ல தன் அடியை எடுத்து வைத்திருந்தது. அதிகாலை வேளையில் மலையைச் சுற்றி மேகங்கள் போர்வை போல படர்ந்து கிடக்கும். பெரிய வீட்டின் ஜன்னல்கள் வழியாக ஊடுருவும் அந்த சில்லெற்ற காற்று கயலை தன் கணவனின் அணைப்பிற்குள் இன்னும் ஆழமாக தள்ளியது. வெற்றிவேல் விழித்து கொண்டான். ஆனால் தன் மார்பில் நிம்மதியாக துயிலும் கயலை எழுப்ப அவனுக்கு மனமில்லை. அவளது முகத்தில் படர்ந்திருந்த அந்த அமைதி ஒரு பெரும் போராட்டத்திற்கு பின் கிடைத்த வெற்றியைப் போல அவனுக்கு தெரிந்தது. மெல்ல அவளது நெற்றியில் சரிந்திருந்த தலைமுடியை ஒதுக்கிவிட்டான். கயல் மெல்ல கண்களை திறந்தாள். ஏற்கனவே முழிச்சிட்டீங்களா வெற்றி என்று கம்மிய குரலில் கேட்டாள். உன் தூக்கத்தை பார்க்கறது தான் கயலி எனக்கு உலகத்திலேயே பிடிச்ச வேலை. எப்பவும் ஒரு பயம் இருக்கும், கண்ணை திறந்தா நீ மறைஞ்சிடுவியோன்னு. ஆனா இப்போ நிஜமாவே என் கண்ணுக்குள்ள இருக்க என்று அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். சும்மா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? எழுந்துருங்க, புகழுக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல விசேஷம் சொன்னான் என்று அவள் எல்லாம் முயல வெற்றிவேல் அவளை விடவில்லை. புகழை பத்தி இளங்கோவன் மாமா பார்த்துப்பாங்க, நீ இப்போ எழுந்திருக்க வேண்டாம். இந்த அதிகாலை குளிருக்கு நீயும் நானும், அப்புறம் இந்த அமைதியும் மட்டும்தான் வேணும் என்று அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைத்து கொண்டான். கயல் அவனது முரட்டுத்தனமான ஆனால் அன்பான பிடியில் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்தாள். கயலின் 7வது மாதம் தொடங்கிய போது அவளது மசக்கை அவளை பெரிதும் வாட்டியது. எதை சாப்பிட்டாலும் பிடிக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் மதிய உணவின் போது வெற்றி, எனக்கு அந்த மலை உச்சியில இருக்கிற காட்டு கருநெல்லிக்காய் வேணும் போல இருக்கு என்றாள். வெற்றிவேல் திகைத்தான். கயலு, அந்த இடம் ரொம்ப செங்குத்தானது. இப்போ மழை பெஞ்சு வேற பாசி பிடிச்சிருக்கும். வேற ஏதாவது வேணும்னா கேளு. இல்ல, எனக்கு அதுதான் வேணும் என்று கயல் குழந்தையை போல முகம் சுருக்கினாள். வெற்றிவேலுக்கு தன் மனைவியின் ஆசையை தட்ட மனமில்லை. கயல் தூங்கிய நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அந்த மலை உச்சிக்கு சென்றான். அவன் கைகளிலும் கால்களிலும் கீறல்கள் விழுந்தன. ஆனால் ஒரு பிடி கருநெல்லிக்காய்களுடன் அவன் திரும்பிய போது கயல் வாசலில் கவலையுடன் நின்று கொண்டிருந்தாள். அவன் கையில் இருந்த நெல்லிக்காய்களை கண்டதும் அவள் கண்கள் விரிந்தன.
நிஜமாவே போயிட்டு வந்தீங்களா? உங்க கைய பாருங்க, ரத்தம் வருது என்று பதறி ஓடி வந்தாள். ரத்தம் வந்தா என்ன கையில? நீ கேட்டது கிடைச்சிருச்சுல. நீ ஒரு வாய் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லு. இந்த வலியெல்லாம் காணாம போயிடும் என்றான் வெற்றிவேல் புன்னகையுடன். கையில் ஒரு நெல்லிக்காயை எடுத்து அவனுக்கும் ஊட்டிவிட்டு தானும் சாப்பிட்டாள். இவ்வளவு காதலா என் மேல் என்று அவள் கேட்க, காதல் இல்ல கையிலே, இது பித்து. உன் மேல எனக்கு இருக்கிற பித்து என்று அவள் கன்னத்தை கிள்ளினான். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மறக்காம லைக் போட்டுட்டு போங்கப்பா. நன்றி.